இது இல்லாம தீபாவளியே இல்ல அப்படின்ற அளவுக்கு கண்டிப்பா தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபினா அது இந்த சுழியம் தான். ரொம்ப டேஸ்டியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப் கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு குக்கர்ல சேர்த்து 1 கப் தண்ணியும் சேர்த்து 3 விசிலுக்கு குக் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல 1 ஸ்பூன் நெய் 2 ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்துட்டு லேசா வறுத்துக்கோங்க. இதுல 1 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு, 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா ரொம்ப நேரம் கிண்டுற மாதிரி இருக்கும். சோ தண்ணி கம்மியா சேர்த்தீங்கன்னா சீக்கிரமா இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வந்துடும். ஆறுனதும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதோட மேல் மாவுக்கு 1 கப் மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து திக்கான இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப ரெடி பண்ண பூரணத்தை இதுல போட்டு டிப் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. 3ல இருந்து 4 நிமிஷம் எண்ணெயில வேக வச்சு எடுத்து வச்சிருங்க. சூப்பர் டேஸ்டியான சுழியம் ரெடி. கண்டிப்பா இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.